Taste the Daily. பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் புறவழிச்சாலை வந்ததுக்கு அப்புறம் டவுனுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்டியே புறவழிச்சாலையில் பேருந்துகள்லாம் போறதுனால கனரக வாகனங்கள் மட்டும் போகும்னு நினைச்சோம். ஒன்வே வரும்னு பார்த்தோம், அது வரல ஊர் உள்ளார. இப்போ அனைத்து பேருந்துகளும் பார்த்தீங்கன்னா ஊர் உள்ளார வர்றதே இல்லை. கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2020ல் 9 வண்டிகள் ஓடிக்கிட்டு இருந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னாக்கா 7 வண்டியை நிறுத்தினாங்க. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7 ட்ரெயினும் வைத்தீஸ்வரம் கோயிலில் நிறுத்துறதே இல்லை. எம்பி எம்எல்ஏலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளவு மனுக்கள் கொண்டு கொடுத்துருக்கோம். 4 ஆண்டுகளா தொடர்ந்து பாத்தீங்கன்னா அனைத்து போராட்டங்களும் நடத்திட்டோம். கடைசியா பாத்தீங்கன்னா முன்னறிவிப்பின்றி தண்டவாளத்தில் தலை வைக்கும் போராட்டம் வரைக்கும் அறிவிச்சிட்டோம். கேஸ் போடுறாங்களே தவிர இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியும் நிறுத்தலிங்க. இது பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற நவகரக ஸ்தலங்கள்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் அங்காரகன் வீட்டிற்கு கூடியது, சித்தர்கள் வாழ்ந்த பூமி, பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து செல்றாங்க. அதனால அண்ணன் அவர்கள் உடனடியா பாத்தீங்கன்னாக்கா நாங்க டிஆர்எம் வந்து ஒரு 15 நட நேர்ல போய் மனு கொடுத்திருக்கோம். சென்னையில ஜிஎம் பார்த்து மனு கொடுத்துட்டோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்ல. அதனால அண்ணன் அவர்கள் உடனடியா மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சு எங்களுக்கு ஊருக்கு வியாபாரிகளுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.